ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இளங்குமரனோட தமிழ் வளம் புக்லேருந்து பிரித்தெழுத பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூ தான், வாங்க பார்க்கலாம். ஊன் கூட்டல் தீமை அப்படின்னா ஊன்றீமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊன் கூட்டல் தீமை ஊன்றீமை. ஊன்றீமை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா ஊன் கூட்டல் தீமை அப்படின்னு பிரிப்பாங்க. இது ஊன் கூட்டல் பெருமை எப்படி பிரிப்பாங்கன்னா ஊன் கூட்டல் பெருமை. ஊன் கூட்டல் பெருமை எப்படி எழுதுவாங்கன்னா ஊன் பெருமை அப்படியே தான் இருக்கும். எவ்வணி அப்படின்னா ஏ கூட்டல் அணி. ஏ கூட்டல் அணி அப்படின்னா எவ்வணி. எவ்வணி அப்படின்னா ஏ கூட்டல் அணி. எக்குதிரை அப்படின்னா ஏ கூட்டல் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ கூட்டல் குதிரைனா எக்குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ கூட்டல் நாடு அப்படின்னா எந்நாடு. எந்நாடு அப்படின்னா ஏ கூட்டல் நாடு. ஏ கூட்டல் யானைனா எவ் யானை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ் யானை அப்படின்னா ஏ கூட்டல் யானை அப்படின்னு சொல்லுவாங்க. எகின் கூட்டல் சிறைனா எகின் சிறை. எகின் கூட்டல் சிறை அப்படின்னா எகின் சிறை. எகின் கூட்டல் தலைனா எகின் தலை அப்படியே தான் வரும். எகின் கூட்டல் தலை அப்படின்னா எகின் தலை. எகின் கூட்டல் புல் அப்படின்னா ரெண்டு சொல்லலாம். எகின புல்லுன்னு சொல்லலாம், எகினம் புல்லுன்னு சொல்லலாம். எகின் கூட்டல் புல் எகின புல்லுன்னு சொல்லலாம், அல்லது எகினம் புல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எகின புல்லுவும் எகினம் புல்லுவும் எப்படி பிரியும் அப்படின்னா எகின் கூட்டல் புல் அப்படின்னு பிரியும். எட்டு கூட்டல் ஆயிரம் அப்படின்னா எண்ணாயிரம். எட்டு கூட்டல் ஆயிரம் அப்படின்னா எண்ணாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணாயிரம் எப்படி பிரியும் அப்படின்னா எட்டு கூட்டல் ஆயிரம். எட்டு கூட்டல் களஞ்சு அப்படின்னா எண் களஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எண் களஞ்சு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எட்டு கூட்டல் களஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டு கூட்டல் களஞ்சை எப்படி எழுதலாம் அப்படின்னா எண் களஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டு கூட்டல் வகைனா எண் வகை. எண் வகை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எட்டு கூட்டல் வகைன்னு பிரிக்கலாம். எட்டு கூட்டல் வகையை எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னா எண் வகைன்னு சேர்த்து எழுதலாம். எட்டு கூட்டல் நாளி அப்படின்னா எண் நாளி. எட்டு கூட்டல் நாளினா எண்ணாளி அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணாளி எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னா எண்ணாளி எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா எட்டு கூட்டல் நாளி அப்படின்னு சொல்லுவாங்க. பத்து கூட்டல் ஒன்று அப்படின்னா 11. பத்து கூட்டல் ஒன்று அப்படின்னா 11 அப்படின்னு சொல்லுவாங்க. 11 எப்படி பிரித்து எழுதுவாங்க அப்படின்னா பத்து கூட்டல் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. 12 அப்படின்னா எப்படி பிரித்து எழுதுவாங்க அப்படின்னா பத்து கூட்டல் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. பத்து கூட்டல் 2 12 அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னிரே அப்புறம் போட மாட்டாங்க. 12 ராதா வரும், ரே எதுவும் வராது. 12 அப்படின்னா பத்து கூட்டல் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 10 கூட்டல் 3 அப்படின்னா 13 அப்படின்னு சொல்லுவாங்க. 10 கூட்டல்